வணக்கம் வாசகர்களே, இந்த கதையில் அன்பில் இணைந்த இருவர் எந்த நிலைக்கு செல்ல போகிறார்கள் என்று பார்க்கலாம். இது போன்ற உணர்ச்சி கதைகளை கேட்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு செல்வோம். 6 மாத கால மௌனம் அந்த வீட்டின் வாசலில் நிதினை ஒரு நிமிடம் தயங்கி நிற்க வைத்தது. அம்மாவிற்கும் சித்திக்கும் இடையில் வெடித்த அந்த சண்டை நிதினை தான் அதிகம் பாதித்திருந்தது. கையில் வைத்திருந்த அந்தச் சிறிய பரிசு பெட்டியை இன்னும் பலமாக பற்றிக் கொண்டான். சித்திக்கு அவன் மேல் கோபம் இல்லை என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் அந்தச் சண்டைக்கு பின் முதல் முறையாகச் சந்திக்கும் பதற்றம் அவன் முகத்தில் தெரிந்தது. மெதுவாக வாசலில் நின்று சித்தி என்று அழைத்தான். உள்ளே திருமண நாள் கொண்டாட்டத்திற்கான எந்த ஆரவாரமும் இல்லை. நிதின் குரல் கேட்டு உள்ளிருந்து வந்த சித்தி அவனை பார்த்ததும் அப்படியே உறைந்து போனாள். அந்த 6 மாத கால இடைவெளி அவள் கண்களில் நீராகத் திரண்டது. யாருக்காக காத்திருந்தாளோ அவன் இதோ முன்னால் நிற்கிறான். நிதின், நீ வருவேன்னு நான் நினைக்கவே இல்லைடா என்று தழுதழுத்த குரலில் சொன்னவள் ஓடி வந்து அவன் கைகளை பிடித்து கொண்டாள். நிதின் மெல்ல புன்னகைத்து கையில் இருந்த பரிசை நீட்டினான். இந்த உலகமே உன்கிட்ட பேசாம இருந்தாலும் உன் நிதின் உன்னை மறக்க மாட்டான் சித்தி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அவள் அந்த பரிசை வாங்கவில்லை, மாறாக நிதினின் கைகளை பிடித்துக்கொண்டு விம்மி அழத் தொடங்கினாள். சித்தி ஆழுவதை பார்த்து அவன் சமாதானம் சொல்ல முரன்றான். சித்தி சொன்ன விஷயம் ரணமானது. சித்தப்பா அவளை விட்டு ஓடி போயிட்டதாக சொன்னாள். வெளியூர் வேலை போறேன் சொல்லி போனவர் எந்த தகவலும் இல்லை, ஒரு லெட்டர் அனுப்பி திரும்ப வரமாட்டேன் சொன்னதாக சொன்னாள். 6 மாத காலமாக தன் அம்மாவுடனான சண்டையை மட்டுமே பெரிய விஷயமாக நினைத்து கொண்டிருந்தவனுக்கு சித்தி இவ்வளவு பெரிய துரோகத்தை சுமந்து கொண்டிருப்பது தெரியாமல் போய்விட்டது. என்ன சித்தி சொல்றீங்க? சித்தப்பா வரமாட்டேன்னு லெட்டர் அனுப்பினாரா? ஏன் இப்படி பண்ணாரு என்று நிதின் அதிர்ச்சியில் கேட்க, சித்தி தன் கையில் இருந்த அந்த கசங்கிய கடிதத்தை நிதினிடம் நீட்டினாள். அதில் என்னை தேட வேண்டாம், நான் புதிய வாழ்க்கையை தேடிப் போகிறேன் என்ற ஒற்றை வரி நிதினின் இரத்தத்தை கொதிக்க வைத்தது. அம்மா கூட சண்டை நடந்தப்போ எனக்கு அவகிட்ட இதையெல்லாம் சொல்லணும்னு தான் இருந்துச்சு நிதின். ஆனா உன் சித்தப்பா செஞ்ச காரியத்தால உன் புருஷன் உன்னை விட்டுட்டு ஓட்டிட்டாரா? மத்தவங்க கேக்குற கேலி பேச்சுக்கு பயந்து தான் நான் யார்கிட்டையும் பேசாம ஒதுங்கிட்டேன். பெத்த அக்கா கிட்ட கூட சொல்ல முடியாம இந்த 6 மாசம் நரகத்தை அனுபவிச்சிருக்கேண்டா என்று சித்தி தரையில் அமர்ந்து கதறி அழுதாள். நிதின் அந்த பரிசு பெட்டியை பக்கத்தில் வைத்துவிட்டு சித்தியின் தோளை பற்றினான். அக்காவுக்கும் எனக்கும் சண்டை. உன் சித்தப்பாவும் என்னை நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டாரு. இனி எனக்குன்னு யாருடா இருக்கா? இந்த உலகத்துல நான் எதுக்காக வாழணும் நிதின் என்று அவள் நெஞ்சில் அடித்துக்கொண்டு கதறினாள். அவள் சொல்லச் சொல்ல நிதினின் கண்கள் கலங்கின. தயங்கி நின்றவன் சட்டென்று முன்னேறி சித்தியை இறுக்கமாக அணைத்து கொண்டான். யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க சித்தி, நான் இருக்கேன். நிதின் அவளது முகத்தை நிமிர்த்தி கண்களை துடைத்துவிட்டான். சித்தப்பா போனது அவரோட நஷ்டம் சித்தி, உங்களோடது இல்லை. என்னோடு கிளம்பி வாருங்கள் சொன்னான். சித்தி மெல்ல அவன் கைகளை பிடித்துக்கொண்டாள். இல்லடா, இப்போதைக்கு நான் அங்க வரல. ஆனா நீ இப்போ சொன்ன இந்த ஒரு வார்த்தை, நான் இருக்கேன் நு சொன்ன பாரு, அது போதும்டா எனக்கு. செத்துடலாம்னு நினைச்ச எனக்கு மறுபடியும் உயிர் வந்த மாதிரி இருக்கு என்ற ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டாள். சித்தியின் அழுகையை துடைத்த நிதின் அவளை மெல்ல எழுப்பி அறைக்கு அழைத்து வந்தான். இந்தாங்க சித்தி, அழுதுட்டு இருந்ததெல்லாம் போதும். இன்னைக்கு உங்களோட கல்யாண நாள். வருத்தப்பட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்க வேண்டிய நாள் இது கிடையாது. எனக்காக இந்த புது புடவையை கட்டிட்டு வாங்க என்று உரிமையோடு கட்டளையிட்டான். சித்தி திகைத்து போய் அவனை பார்த்தாள். நிதின், இந்த நிலைமையில இதெல்லாம் தேவையாடா? அவர்தான் என்னை விட்டுட்டு போயிட்டாரே என்று இழுத்தாள். நிதின் அவள் தோளை பிடித்து திருப்பினான். அவர் போயிட்டா உங்க அழகு போயிடுமா? இல்ல உங்களோட இந்த நாள் மாறிடுமா? எனக்காக செய்யுங்க சித்தி, நீங்க அழகா சிரிச்சுட்டு வர்றதை நான் பார்க்கணும். போய் டிரஸ் பண்ணிட்டு வாங்க என்று சொல்லி அவளை அறைக்குள் அனுப்பி வைத்தான். நிதின் வெளியே காத்திருந்தான். சில நிமிடங்களுக்குப் பிறகு கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நிதின் நிமிர்ந்து பார்த்தான். அந்த புது புடவையில் சித்தி தேவதை போல தெரிந்தாள். அழுகையினால் சிவந்திருந்த அவளது முகம் இப்போது நிதின் காட்டிய அன்பினால் ஒருவித பொலிவை பெற்றிருந்தது. இப்போ பாருங்க சித்தி, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு.
அந்த புது புடவையில் தேவதையாய் நின்றிருந்த சித்தியை பார்த்ததும் சட்டென்று தன் கழுத்தில் கிடந்த தங்கச் சங்கிலியை கழற்றினான். சித்தி அதிர்ச்சியில் கண்கள் விரிய அவனை பார்த்தாள். நிதின், இது இது எதுக்குடா என்று அவள் தழுதழுக்க, நிதின் அவள் கழுத்தில் இருந்த சங்கிலியைச் சரிசெய்துவிட்டுச் சொன்னான். சித்தப்பா உங்களை விட்டு போயிருக்கலாம் சித்தி, சித்தப்பா போய் இருக்கலாம். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இனிமேல் நீங்க தனியா இல்ல, நான் இருக்கேன். இத்தனை நாள் தேடிய ஆதரவு இப்போது நிதின் வடிவில் அவளுக்கு கிடைத்திருந்தது. அவள் அவனை கட்டிக்கொண்டு விம்மி அழுதாள். ஆனால் அது வலியின் கண்ணீர் அல்ல, நிபந்தனையற்ற அன்பை பெற்றுக்கொண்ட நெகிழ்ச்சியின் கண்ணீர். சித்தியின் முகத்தில் மௌனமும் துக்கமும் இன்னும் முழுமையாக மறையவில்லை என்பதை அவன் உணர்ந்தான். அவளை அந்த சோகக் கடலில் இருந்து வெளியே கொண்டு வர, எல்லாம் சரி சித்தி, ஆனா உன்கிட்ட முத்தம் வாங்கி ரொம்ப நாளாச்சு, இன்னைக்கு எனக்கு அது கிடைக்குமா என்று குறும்பாக கேட்டான். நிதின் அப்படி உரிமையோடு கேட்டதும் அதுவரை சோகத்தில் மூழ்கியிருந்த சித்தியின் முகம் சட்டென்று மாறியது. என்னடா இது, இப்போ போய் இதை கேட்டுட்டு என்று சொல்லியவள் தன் கைகளால் முகத்தை மறைத்து கொண்டு மெலிதாகச் சிரித்தாள். அந்த சிரிப்பில் 6 மாத காலத் துயரம் கரைந்து போயிருந்தது. நிதின் விடவில்லை. என்ன சித்தி, இப்போ எதுக்கு இவ்வளவு வெட்கம்? நான் உன் நிதின் தானே, நீ ரொம்ப மாறிட்டடா நிதின் என்று முணுமுணுத்தவள் மெதுவாக அவன் அருகில் வந்து அவன் கன்னத்தில் ஒரு இதமான முத்தத்தை பதித்தாள். அந்த ஒரு நொடி அந்த அறையே அமைதியானது. சித்தி முத்தமிட்டுவிட்டு சட்டென்று விலகி நின்று கொண்டாள். அவளது இதயம் வேகமாக துடிப்பது அவளுக்கே கேட்டது. நிதின் தன் கன்னத்தை தடவி பார்த்து கொண்டே அவளை பார்த்து புன்னகைத்தான். சரி இரு, உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வர்றேன் என்று சொல்லி அவள் திரும்பிய போது நிதின் சட்டென்று அவள் கையை பிடித்து தடுத்தான். சித்தி, நீ எனக்கு முத்தம் கொடுத்தது சரி, ஆனா என் முத்தம் உனக்கு வேணாமா என்று மிக மெதுவான குரலில் கேட்டான். அந்த கேள்வியில் இருந்த உரிமையும் ஆழமான அன்பும் அவளை நிலைகுலையச் செய்தது. நிதின், என்னடா இது என்று அவள் வார்த்தைகளை தேடித் தடுமாறினாள். நிதின் அவள் கையை விடாமல் இன்னும் கொஞ்சம் நெருங்கினான். உன்னை தாங்கிக்க ஒருத்தன் இருக்கான்னு நீ உணரணும் சித்தி, அந்த தைரியத்தை இந்த முத்தம் உனக்கு கொடுக்கும் என்று சொல்லி அவளது நெற்றியில் இதழ்களை பதித்தான். அவள் கண்களை மூடிக்கொண்டு அந்த தருணத்தை அனுபவித்தாள். நிதின் அவளது நெற்றியில் முத்தமிட்ட அந்த வினாடி சித்தியின் உடலில் ஒரு மெல்லிய நடுக்கம் பரவியது. அவளது உடல் சூடானது. உணர்ச்சிகளின் வேகத்தில் தன்னை அறியாமலேயே நிதினை இறுக்கமாக கட்டித் தழுவினாள். அந்த அணைப்பில் இருந்த ஆழத்தினால் அவளது மார்பு நிதினின் நெஞ்சில் அழுந்தி நசுங்கியது. நிதின் அவளது முதுகினை மெல்ல வருடிக் கொடுத்தான். சித்தி, பதட்டப்படாதீங்க, நான் இருக்கேன். அந்த தழுவலில் அவளது உடல் சூடு குறையவில்லை, மாறாக உணர்ச்சிகளின் பிடியில் அவள் இன்னும் தவித்துக் கொண்டிருந்தாள். மெதுவாக அவனிடமிருந்து விலகி பின்வாங்கி நின்றவள் நிதினின் கண்களை நேருக்கு நேர் பார்க்க தயங்கினாள். வெட்கமா, திகைப்பா, அல்லது இவ்வளவு காலம் அனுபவித்த தனிமை தந்த ஒரு ஏக்கமா என்று அவளுக்கே புரியவில்லை. வார்த்தைகளை விட அவளது ஸ்பரிசம் அதிகத்தை பேசியது. அவனை விட மனமில்லாமல் மெதுவான நடையில் அவனை அறைக்குள் அழைத்து வந்தாள். அந்த அறைக்குள் நுழைந்ததும் சித்தி கதவை ஒட்டிச் சாய்ந்து நின்று கொண்டாள். சித்தி கட்டிலில் அமர்ந்த அவன் அருகில் வந்தாள். தன் முந்தானையை விலக்கி மார்பை முகத்துக்கு நேராக காட்டினார். நிதினின் விரல்கள் சித்தியின் இடுப்பில் மென்மையாக பட்டபோது அவளது உடலில் ஒரு மெல்லிய நடுக்கம் மின்னலாய் ஓடியது. அந்த வருடல் அவளுக்குள் இருந்த எஞ்சியிருந்த பயத்தையும் தயக்கத்தையும் வேரோடு அறுத்தெறிந்தது. அவள் காட்டிய அந்த அரவணைப்பில் தன் முகத்தை பதித்தான். அந்த நொடி சித்திக்கு உலகம் அப்படியே நின்றுவிட்டது போல தோன்றியது. தன் மார்பில் அவன் முகம் புதைந்திருக்க சித்தி தன் இரு கைகளாலும் நிதினின் தலையை அணைத்து கொண்டாள். நிதின் அவளது இதயம் துடிக்கும் வேகத்தை தன் முகத்தில் உணர்ந்தான். அது அவனுக்காக மட்டுமே துடித்துக் கொண்டிருந்தது. நிதின் அவள் மார்பில் முகம் பதித்திருக்க சித்தி ஒருவித உணர்ச்சி பெருக்கில் அவனை இன்னும் இறுக்கமாக தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு அவள் மெதுவாக தன் காலை கட்டிலின் மேல் தூக்கி வைத்தாள். அந்த அசைவில் அவளது புடவை இன்னும் கொஞ்சம் சரிந்து அவளது காலின் மென்மை நிதினின் உடலில் பட்டது. சித்தி தன் கைகளால் அவன் தலையை வருடிக் கொண்டே, இந்த நிமிஷம் எனக்காக மட்டும் தான் நிதின், இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை, நீ மட்டும் தான் என்று மூச்சிறைக்க கூறினாள். கட்டிலில் கால் தூக்கி அவள் அமர்ந்திருந்த விதம் அவளுக்குள் இருந்த அந்த பெண்மையின் தாகத்தையும் பாதுகாப்பிற்கான ஏக்கத்தையும் வெளிப்படுத்தியது.
நிதின் அவளது இடையே இன்னும் பலமாக பற்றிக்கொண்டு அந்த நெருக்கத்தில் தன்னை முழுமையாக தொலைத்தான். நிதின் தன் கட்டுப்பாட்டை முழுமையாக இழந்தான். அவன் மெல்ல அவளது புடவையை உருவினான். அந்த பட்டுத் துணி தரையில் நழுவி விழ சித்தி ஒரு மெல்லிய நடுக்கத்துடன் சுழன்று கட்டிலில் விழுந்தாள். தன் சட்டையை கழற்றி எறிந்துவிட்டு தன் தேவதை மேல் படுத்து முத்தமழை பொழிந்தான். அவனது இதழ்கள் அவளது நெற்றி, கண்கள், கன்னங்கள் என ஒவ்வொன்றையும் ஆக்கிரமித்தன. சித்தி கண்கள் செருக அந்த முத்தங்களின் சூட்டில் தன்னை மறந்தாள். நிதின், போதும்டா, என்னால முடியல என்று அவள் முணுமுணுத்தாலும் அவனது அணைப்பை இன்னும் ஆழமாகவே அவள் தேடினாள். அவன் அவளது மார்பை கசக்கிய போது சித்தி தன் உணர்வுகளின் உச்சத்தில் கண் சொருகி நெஞ்சை மேல் தூக்கினாள். அவளது உடல் ஒரு வில்லை போல வளைந்து நிதினின் ஆக்கிரமிப்பிற்கு முழுமையாக தன்னை ஒப்புக்கொடுத்தது. மெல்ல அவளது முகத்திலிருந்து இறங்கி அவள் அழகான கழுத்தில் முத்தமிட்டு தன் ஈரமான உதடுகளால் மென்மையாக வருடினான். சித்தியின் கழுத்தில் அவன் பதித்த ஒவ்வொரு முத்தமும் அவளது மூச்சுக்காற்றை இன்னும் வேகமாக்கியது. நிதின், ஆ என்று அவள் மெல்லிய குரலில் முணுமுணுத்தபடி அவனது முதுகை தன் நகங்களால் மெல்லக் கீறினாள். அவன் கழுத்தில் வருடிய அந்த நிமிடம் அவள் தன் உலகத்தையே அவனிடம் தொலைத்துவிட்டாள். நிதினின் வேகம் இப்போது இன்னும் அதிகரித்தது. அவன் மெல்ல மேலே நகர்ந்து அவளது உதட்டோடு உதடு சேர்த்து ஆழமாக முத்தமிட்டான். அவளது இதழ்களின் சுவையை ரசித்தபடியே அவனது கைகள் லாவகமாக செயல்பட்டன. அவளது ஜாக்கெட்டை மெல்ல அவிழ்த்தான். அது விலகிய அடுத்த நொடி முழுமையாக வெளிப்பட்ட அந்த 2 மார்புகளையும் தன் கைகளால் கசக்கினான். சித்தி உணர்ச்சிகளின் உச்சத்தில் தன் உடலை நெளித்தாள். நிதின் அங்கேயே நின்றுவிடவில்லை. குனிந்து அவளது மார்பு காம்புகளை மென்மையாக ஊதி பின் அவற்றை இதழ்களால் கவ்வி சப்பினான். அந்த ஸ்பரிசம் சித்தியின் நரம்புகளில் ஒரு புதுவிதமான அதிர்வை உண்டாக்கியது. நிதின், ஆ, இது என்னடா பண்ணுது எனக்கு என்று அவள் தலையை பின்னுக்குச் சாய்த்து கண்கள் சொருகி முணுமுணுத்தாள். அவளது நெஞ்சில் அவன் முகம் புதைந்து விளையாட சித்தி தன் கைகளால் அவன் தலையை இன்னும் பலமாக தன் மார்போடு அழுத்தி அணைத்து கொண்டாள். நிதினின் தேடல் இப்போது இன்னும் ஆழமானது. அவளது மார்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் இறங்கி அவளது மென்மையான வயிற்றில் முத்தமிட்டான். அவனது இதழ்களின் ஈரம் அவள் வயிற்றில் பட்டபோது சித்தி தன் வயிற்றை உள்ளிழுத்து ஒரு முறை சிலிர்த்தாள். அவன் விடாமல் அவள் தொப்புளை தன் நாவால் மெல்ல நக்கி வருடினான். அந்த உணர்வு அவளுக்குள் ஒரு மின்னலை பாய்ச்சியது. அவள் கைகள் மெத்தையை இறுக்கமாக பற்றி கொண்டன. நிதின் மெல்ல இன்னும் கீழே நகர்ந்து அவளது பாவாடை நாடாவை பற்களால் கடித்து மெதுவாக இழுத்தான். நாடா தளர்ந்து பாவாடை நழுவத் தொடங்கிய அந்த நொடி சித்திக்கு உடல் முழுவதும் ஒருவிதமான சூடு பரவியது. நிதின், என்னடா பண்ற என்று அவள் தழுதழுத்த குரலில் கேட்டாலும் அவளது உடல் அவனுக்காக இன்னும் அதிகமாக ஏங்கியது. நிதின் மெல்ல இன்னும் கீழே நகர்ந்து அவளது அந்தரங்க பகுதியை அடைந்தான். அந்த இடத்தின் மென்மையையும் சூட்டையும் உணர்ந்தவாறே அங்கே தன் இதழ்களை பதித்து முத்தமிட்டு மென்மையாக நக்கினான். அந்த முதல் ஸ்பரிசம் பட்டதுமே சித்தியின் உடல் ஒரு வில்லை போல வளைந்தது. ஆ, நிதின், மவும், என்னடா பண்ற? ஆ, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதுடா. மவும், ஆ. அவளது முனகல் சத்தம் அந்த அறையின் வெப்பத்தை இன்னும் கூட்டியது. நிதினின் நாவின் சுழற்சியில் அவள் தன்னை முழுமையாக மறந்தாள். தன் கைகளால் நிதினின் தலையை அந்த இடத்தோடு இன்னும் பலமாக அழுத்தி பிடித்து கொண்டாள். ஆ, மவும், ஆமாடா, அப்படியே செய். மவும், ஆ. நிதின், உன்னை விடமாட்டேன்டா. ஆ, மவும். அவள் இன்பத்தின் உச்சத்தில் துடித்தாள். அவளது கண்கள் சொருகி இதழ்கள் பாதி திறந்திருக்க அந்தச் சுகமான வேதனையில் அவள் உடல் நடுங்கியது. நிதின் அவளுக்கு அந்த பேரானந்தத்தின் எல்லைக்கே அழைத்துச் செல்ல முடிவு செய்தான். சித்தி இன்ப வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்க அவளுக்கு அந்த மோட்சத்தை தரத் தன் ஆடைகளை களைந்து தன் அந்தரங்க உறுப்பை விடுதலை செய்தான். மீண்டும் அவள் மேல் ஏறி படர்ந்தவன் அவள் மார்பை தாகத்தோடு சப்பியவாறு அவள் மேல் படுத்து தன் உறுப்பை அவள் உறுப்பின் மேல் வைத்து மெல்ல இடித்தான். அந்தச் சூடான ஸ்பரிசம் நேருக்கு நேர்பட்ட அந்த நொடி சித்திக்கு உலகமே சுழல்வது போல இருந்தது. அவளது உடல் கட்டுக்கடங்காமல் துடித்தது. ஆ, நிதின், மவும். அது அங்க படும்போது ஆ, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி மின்சாரம் பாயுதுடா. மவும், ஆ. அவள் இன்பத்தின் உச்சத்தில் அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள்.
நிதின் இடைவிடாமல் இடிக்க அவளது முனகல் சத்தம் அறையெங்கும் எதிரொலித்தது. மவும். ஆ. நிதின். இன்னும். இன்னும் வேகமா. ஆ. மவும். என்னை கொன்னுடுடா. ஆ. இந்தச் சுகம் போதும். மவும். ஆ. ஆ. அவளது கண்கள் செருகி முகம் சிவந்து வியர்வை துளிகள் அரும்பியிருந்தன. நிதின் அவளது இடுப்பை தன் கைகளால் பிடித்து தன்னை முழுமையாக அவளிடம் ஒப்புக்கொடுத்தான். சித்தியின் கண்கள் வியப்பிலும் இன்பத்திலும் விரிந்தன. அவன் மெல்லத் தன் இடுப்பை அழுத்தி தன் உறுப்பை அவள் உறுப்பிற்குள் மெதுவாக இறக்கத் தொடங்கினான். உள்ளே நுழைய நுழைய சித்தி ஒருவிதமான சுகமான வலியால் துடித்தாள். அந்த நெருக்கம் அவளை முழுமையாக நிரப்பியது. ஆ. மவும். நிதின். வலி. ஆ. இல்ல. வலி இல்ல. ரொம்ப சுகமா இருக்குடா. ஆ. நிதின். மவும். அப்படியே இரு. அவள் தன் கால்களை நிதினின் இடுப்பைச் சுற்றி கட்டிக்கொண்டு அவனை இன்னும் ஆழமாக தன்னுள் இழுத்து கொண்டாள். அவன் ஒவ்வொரு முறை உள்ளே நுழையும்போதும் அவளது உடல் அவனுக்கு பதிலளித்தது. நிதின். ஆ. நீ உள்ள வர்றது. ஆ. என் உயிரை வாங்குதுடா. மவும். இன்னும். இன்னும் ஆழமா. ஆ. ஆமாடா. இப்படித்தான். மவும். ஆ. அவளது முனகல்கள் அறையை ஆக்கிரமித்தன. நிதின் வேகமெடுக்க சித்தி தன் தலைமுடியை மெத்தையில் பரப்பிவிட்டு அந்த இன்பத்தின் உச்சக்கட்டத்தில் தத்தளித்தாள். அவள் உடலின் சூடு இன்னும் அதிகரித்தது. அந்த அறை முழுவதும் அவர்களின் மூச்சுச் சத்தமும் சதையோடு சதை மோதும் ஒலியும் இணைந்து ஒரு விசித்திரமான ராகத்தை இசைத்தன. நிதின் இப்போது முழு வேகத்தையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்தான். சித்தியின் கழுத்தில் தன் முகம் பதித்து அங்கிருக்கும் அந்த மென்மையான வாசனையை நுகர்ந்தபடியே அவளது மார்புக் காம்புகளை தாகத்தோடு சப்பினான். அவன் கீழ் அசைக்கும் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்த சித்திக்கு இன்பம் தாங்க முடியாமல் உடல் வெட்டி வெட்டித் தெறித்தது. ஆ. நிதின். மவும். கழுத்துல. ஆ. அங்க பண்ணாதடா. கூசுது. மவும். ஆ. ஆனா இன்னும் வேணும்டா. மவும். ஆ. அவன் மார்பைச் சுவைத்து கொண்டே வேகத்தை இன்னும் கூட்ட சித்தி தாளம் தப்பாத ஒரு முனகலோடு அவன் முதுகில் தன் நகங்களால் ஆழமாக கீறினாள். இத்தனை காலத் தாகமும் ஏக்கமும் அந்த வேகத்தில் வெளிப்பட்டது. நிதின். ஆ. மவும். வேகம். இன்னும் வேகமா. ஆ. என்னால தாங்க முடியல. மவும். ஆ. அப்படியே தான். மவும். ஆ. நிதின். என் செல்லமே. ஆ. மவும். மவும். அவளது இடுப்பு நிதினின் வேகத்திற்கு ஈடுகொடுத்து மேலெழும்பியது. ஒவ்வொரு முறையும் அவன் அவளுக்குள் ஆழமாக இறங்கும் போது சித்தியின் கண்கள் சுருகி இதழ்கள் துடித்தன. நிதின் தன் வேகத்தை ஓரளவு குறைத்து அவளை ஆழ்ந்து பார்த்தபோது சித்தி மெல்லக் கண் மூடி அவனை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை சிந்தினாள். வேகமான அசைவுகளால் மூச்சிறைத்த அவன் அவளது இதழோடு இதழ் சேர்த்து ஒரு ஆழமான முத்தத்தை இட்டு பின் அவளது கழுத்தில் தன் முகம் பதித்து அனல் மூச்சை வெளிப்படுத்தினான். அவன் உடல் அயற்சியில் அவள் மேல் சரிந்தான். அவன் முகத்தை அவள் கழுத்தில் புதைத்திருக்க சித்தி மெல்ல கையை கீழே கொண்டு சென்றாள். தன் அந்தரங்க உறுப்பில் கசிந்து கிடந்த அந்த ஈரமான திரவத்தை தன் விரல்களால் தொட்டுத் தடவினாள். அந்தச் சூடும் பிசுபிசுப்பும் அவளுக்குள் ஒரு புதுவிதமான சிலிர்ப்பை தந்தது. மவும். நிதின். ஆ. எல்லாம் நனைஞ்சு போச்சுடா. மவும். ஆ. இந்த ஈரம் என் மனசை எவ்வளோ லேசாக்குது தெரியுமா. மவும். மவும். அவள் அந்த திரவத்தை தடவியபடி தன் விரல்களை நிதினின் கண்களுக்கு முன்னால் காட்டினாள். அவளது முகம் இப்போது ஒரு தேவதையைப் போல பிரகாசித்தது. நிதின். ஆ. மவும். என்னை இப்படி யாராலையும் சந்தோஷப்படுத்த முடியாதுடா. மவும். அந்த சித்தப்பாவால கூட. மவும். ஆ. நீதான் என் ராஜா. மவும். அவள் மீண்டும் அவனை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். நிதின் தனக்கு தந்த அந்த பேரானந்தத்தை அவனுக்கும் அதே அளவில் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று சித்தி முடிவு செய்தாள். அவனது உதட்டோடு உதடு சேர்த்து அழுத்தமாக கவ்வி ருசித்தாள். அவளது முத்தம் அவனை சொக்க வைக்க சித்தி மெல்லத் தன் கையை கீழே கொண்டு சென்று அவன் ஆணுறுப்பை தன் மென்மையான கைக்குள் வைத்து இதமாக தடவினாள். அந்தச் சூடான ஸ்பரிசத்தில் நிதின் மீண்டும் துடிக்கத் தொடங்கினான். ஆ. சித்தி. மவும். என்ன பண்றீங்க. ஆ. மவும். என்று நிதின் முணுமுணுக்க அவள் அவன் கண்களை உற்று பார்த்து சிரித்தபடியே தன் கையின் வேகத்தை மெல்ல அதிகப்படுத்தினாள். மவும். நிதின். ஆ. நீ மட்டும் தான் எனக்கு சந்தோஷம் தருவியா.
மவும். எனக்கும் உன்னை கவனிக்க தெரியும்டா. ஆ. மவும். பாரு, உன்னோட இது இப்போ எப்படி துடிக்குதுன்னு. மவும். ஆ. அவளது விரல்களின் சுழற்சியும் இடையிடையே அவள் தரும் முத்தங்களும் நிதினின் கட்டுப்பாட்டை மீண்டும் குலைக்கத் தொடங்கின. சித்தி அவனது இன்பத்திற்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டாள். அவளது முனகல் சத்தமும் நிதினின் சுகமான தவிப்பும் அந்த அறையின் வெப்பத்தை மீண்டும் உச்சத்திற்கு கொண்டு சென்றன. நிதின் சற்றும் எதிர்பார்க்காத வேளையில் சித்தி கட்டிலில் மெல்ல எழுந்து நிதினின் ஆணுறுப்பை தன் வாய்க்குள் முழுமையாக நுழைத்து சப்பினாள். அவன் மெத்தையை தன் கைகளால் இறுக்கமாக பற்றிக்கொண்டு தலையை பின்னுக்குச் சாய்த்து பெருமூச்சு விட்டான். ஆ. சித்தி. மவும். என்ன பண்றீங்க? ஆ. என்னால தாங்க முடியலடா. மவும். மவும். சித்தி எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஒரு தேர்ந்த கலைஞனைப் போல தன் நாவால் அவனுக்கு இன்பத்தின் புதிய எல்லைகளை காட்டினாள். அவளது வாயின் வெப்பம் அவனை உருக வைத்தது. மவும். மவும். ஆ. நிதின். மவும். இது உனக்காக மட்டும் தாண்டா. ஆ. மவும். மவும். அவள் தலையை முன்னும் பின்னும் அசைத்து வேகத்தை கூட்டினாள். அவளது முனகல் சத்தம் நிதினின் காதுகளில் தேனாக பாய்ந்தது. அவன் உடல் வில்லாக வளைந்து துடிக்க சித்தி அவனது இன்பத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். அந்த அறையில் நிலவிய மௌனத்தை இப்போது அவள் வாயிலிருந்து வந்த அந்தச் சுகமான ஒலிகள் மட்டுமே கலைத்தன. நிதின் இன்பத்தின் உச்சக்கட்டத்தை தொட்டுவிட்டான். சித்தியின் நாவசைவும் அந்தச் சூடான அரவணைப்பும் அவனது கட்டுப்பாட்டை அடியோடு தகர்த்தன. அடுத்த நொடி அடக்க முடியாமல் அவனது ஆணுறுப்பிலிருந்து விந்தணு பீரிட்டு சித்தியின் மேல் தெரித்தது. அவளது முகம், மார்பு மற்றும் கழுத்து என அங்கெல்லாம் அந்த வெண்மையான திரவம் சிதறி விழுந்தது. சித்தி நிமிர்ந்து பார்த்து தன் மேல் விழுந்த அந்த அன்பின் அடையாளத்தை மெல்லத் தடவினாள். ஆ. நிதின். மவும். எவ்வளோ சூடா இருக்குடா. மவும். இது முழுக்க முழுக்க என்னோடது. மவும். ஆ. மவும். அவள் தன் விரல்களில் ஒட்டியிருந்த அந்த திரவத்தை சுவைத்து பார்த்து ஒரு மெல்லிய சிரிப்பை சிந்தினாள். நிதின் முழுமையாக களைத்து போய் அவள் மடியில் சாய்ந்தான். அவனது மூச்சுக்காற்று இன்னும் சீராகவில்லை. சித்தி அவன் தலையை தன் மார்போடு அணைத்து கொண்டு அவன் நெற்றியில் ஒரு முத்தமிட்டாள். மவும். நிதின். என் செல்லமே, இப்பதான் என் மனசு நிறைவாய் இருக்குடா. மவும். மவும். என்று முணுமுணுத்தாள். அந்த அறையின் அமைதி இப்போது ஒரு புனிதமான அமைதியாக அவர்களுக்கு தெரிந்தது. பழைய வலிகள் அனைத்தும் அந்த திரவத்தோடு கரைந்து போனது போல ஒரு உணர்வு இருவருக்கும் ஏற்பட்டது. நிதின் களைப்பில் அவளருகில் மெல்லச் சரிந்து படுக்க சித்தி அவனை நோக்கி திரும்பி படுத்துக்கொண்டாள். சித்தி தன் விரல்களால் நிதினின் கன்னத்தை மென்மையாக வருடி, நிதின், என்னடா இது, இப்படி எல்லாம் கூட ஒருத்தருக்கு சுகம் தர முடியுமா? எனக்கு இது கனவு மாதிரியே இருக்குடா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். நிதின் அவளது முகத்தையே பார்த்தபடி கிடக்க அவள் தொடர்ந்தாள். மவும். நிதின். ஆ. இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் உணரவே செய்யாத ஏதோ ஒன்னு இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. மவும். மவும். நீ வெறும் உடம்பால மட்டும் இல்லைடா, உன் அன்பால என்னை கரைச்சுட்ட. மவும். ஆ. அவள் அவன் தோளில் தன் தலையை சாய்த்து கொண்டு, இந்த நிமிஷமே இப்படியே நின்னுடாதான்னு இருக்குடா. நிதின். இனிமே எனக்கு நீ மட்டும்தான். மவும். மவும். என்று அவனது மார்பில் கோலமிட்டபடி முணுமுணுத்தாள். நிதின் அவளை தன் கைகளால் இன்னும் இறுக்கமாக அணைத்து அவளது உச்சந்தலையில் ஒரு முத்தமிட்டான். அந்தச் சுகமான களைப்பில் சித்தி மெல்லக் கண்கள் சுருகி அவன் அணைப்பிலேயே தஞ்சமடைந்தாள். இருவரும் அந்தச் சுகமான களைப்பிலும் மனநிறைவிலும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் அப்படியே அணைத்தபடி உறங்கினர். இது போன்ற உணர்ச்சி கதைகளை கேட்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன்.